வெல்கம் பேக் டு தி 7th எபிசோட் ஆஃப் பார்த்த ஞாபகம் இல்லையோ. லாஸ்ட் எபிசோடுக்கும் இந்த எபிசோடுக்கும் அன்எக்ஸ்பெக்டடா கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ டு ஆல் தி வியூவர்ஸ், ஸோ இதுலேருந்தே கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்ட்டு. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தில்லானா மோகனாம்பாள் 1968ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மற்றும் டைரக்ஷனை ஏபி நாகராஜன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸை கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது கேவி மகாதேவன். இந்த படத்துல ஒரு பயங்கர ஸ்டார் காஸ்ட் இருக்கு. சிவாஜி, ஏவிஎம் ராஜன், டிஎஸ் பாலையா, நாகேஷ், நம்பியார், பத்மினி, மனோரமான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கோர் ஸ்டோரியை சுப்பு எழுதியிருக்காரு. இது ஒரிஜினலா ஒரு தொடர் கதையா ஆனந்த விகடன்ல பப்ளிஷ் ஆச்சு. பட் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இப்பதான் தெரியும். இந்த படத்தோட டைட்டில் கேரக்டரை பத்மினி பிளே பண்ணிருக்காங்க. இந்த தில்லானா மோகனாம்பாள் யாருன்னு பார்த்தா, இது என்னுடைய பிரதம சிஷ்யை, பேரு மோகனாம்பா, நாட்டியத்துக்குன்னே பிறந்த பொண்ணு. இந்த கதை ஒரு டான்சரோட ரைஸ் டு ஸ்டார்டமான்னு பார்த்தா ஆக்சுவலா இல்ல. ஒரு விதத்துல சொல்ல போனா இது மோகனாவோட மீ டூ கிரானிக்கல்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மோகனா வாய திறந்து பேசினா அதுல மாற்ற ப்ராமினன்ட் பீப்புள்லாம் யாருன்னு பார்த்தா, முதல்ல ER சகாதேவன். இவர் மைனர் நாகலிங்கமா நடிச்சிருக்காரு. நான் யார் தெரியுமா? நாகலிங்கம், நாகப்பாம்பு. அடுத்த பெரிய ஆள் யார் இதுல மாட்டுவான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, பாலாஜி. அவர் சிங்கப்பூரம் மைனர் செல்லதுரையா நடிச்சிருக்காரு. மோகனா, என்னுடைய தனி பங்களாவுக்கு வந்தாச்சு. இங்க எந்த பயம் இல்ல, யாரும் வரமாட்டாங்க. ஃபைனலா மோகனா மீட்டு அலிகேஷன்ஸ் பண்ணா அதுல மாற்ற ஆளு நம்பியாரா இருப்பாரு. அவரும் மதன்பூரோட மகாராஜாவா நடிச்சிருக்காரு. மெட்ராஸ்ல உன் நாட்டியத்தை பார்த்த அன்னைக்கு என்னையும் என் மனசையும் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். ஆனா இந்த படத்தோட கதை மோகனா அண்ட் மீ டூ கிடையாது. இப்ப சொன்ன 3 பேர் மோகனாவோட வாழ்க்கையில வில்லன்களா வராங்க. சோ இந்த படத்துல மொத்தமா 3 வில்லனான்னு கேட்டா, இந்த வைத்தியம் மறந்துட்டேனே, நாகேஷ் தான் மெயின் வில்லன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா பொய்யன் புரட்டு கலந்தது தான் நாகேஷ் பிளே பண்ற இந்த வைத்தி கேரக்டர். வைத்தி வாயில போய் வருமா? இந்த படம் முழுக்க எல்லா மெயின் கேரக்டர்ஸ் வாழ்க்கையிலயும் நாகேஷ் என்ன பண்றாருன்னு பார்த்தா, இடைஞ்சல். அதான் சகஜமா செய்வேனே. சோ பத்மினி வாழ்க்கையில இந்த ரிச் மென்னும் நாகேஷ் மட்டும்தான் சிக்கல்களான்னு பார்த்தா இல்லங்க, அவங்க வாழ்க்கையில புதுசா ஒரு சிக்கல் வருது. சிக்கல் ஊரு சண்முக சுந்தரம் பேரு. அந்த சிக்கல் சண்முக சுந்தரம் வேற யாரும் இல்லைங்க, நம்ம படத்தோட ஹீரோவான சிவாஜி தான். இவர் ஒரு நாதஸ்வர வித்வானா நடிச்சிருக்காரு. பேர் வழியும் கொஞ்சம் சிக்கலானவர் தான். ஏன்னா ரொம்ப டேலண்டடா இந்த படத்துல வர சிவாஜி ஆக்சுவலி ஒரு கோபக்காரர், முன் கோபக்காரர். என்ன ஏதுன்னு விசாரிக்காம கோவப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவார். அழகான நாதத்தை கொடுத்த ஆண்டவன் கொஞ்சம் கோபத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டான். ஒரு வழியா நம்ம அந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அந்த திருவிழால பெர்ஃபார்ம் பண்ண வர பத்மினியும் சிவாஜி ஒருத்தர் பாக்குறாங்க. 2 பேருமே ஆர் டெரிபிளி இம்ப்ரெஸ்ட் பை ஈச் அதர். என்ன வாசிப்பு, என்ன நாதம், எத்தனை இனிமை. அண்ட் அவங்க 2 பேருக்குள்ளயும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வருது. ஆனா இவங்க நார்மல் லவ்வர்ஸ் மாதிரி கிடையாது. ஏன்னா இங்க ஒருத்தரை பார்த்து ஃப்ளர்ட் பண்ணல, முதல் சந்திப்பிலேயே சண்டை போடுறாங்க. எங்க நாதத்துல இருந்து பிறந்ததுதான் உங்க பரதம் கிடையாது, எங்க பரதத்துல இருந்து பிறந்ததுதான் உங்க நாதம். 2 பேரோட ஈகோ கிளாஷுமே ஒரு சேலஞ்சில வந்து முடியுதுங்க. மோகனா, நான் என்னுடைய நாதஸ்வரத்துல ஒரு தில்லானா வாசிக்கிறேன். அதுக்கு உன்னால நாட்டியம் ஆட முடியுமா? நானும் என் கால்ல சிலங்கையை கட்டிட்டு ஒரு மேடையில ஆடுறேன். அதுக்கு உங்களால நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா? 2 பேருமே இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம் தான் இந்த படத்துல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மனோரமா. என்னம்மா தில் தில் ரமாமணி. சோ பத்மினி அண்ட் சிவாஜிக்குள்ள ஒரு அட்ராக்ஷன், இன்ஃபாச்சுவேஷன்ல ஒன் சைட் போயிட்டு இருக்கப்ப முன்னாடி சொன்ன இந்த மைனர் நாகலிங்கம் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப கெட்ட ஆளுங்கிறதுனால ஒரு ஈவில் பிளான ஹேட்ச் பண்றாரு. அவங்க ஆளுகளை மாத்திரம் கட்டி போட்டுட்டு மோகனாம்பாளையும் அவங்க அம்மாளையும் மாத்திரம் என் காட்டு பங்களாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. அவங்க அம்மாவை எதுக்கு தூக்க சொன்னாருன்னு தான் தெரியல. பொதுவா எல்லா படத்துலயும் ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துவாங்க. பட் இந்த படத்துல இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. பத்மினியை காப்பாத்த போற ஆளே வேற. அவளை நான் காப்பாத்துறேன். ஒரு வழியா மனோரமாவோட ஹெல்ப்போட இந்த நாகலிங்கமோட ஹென்ச்மேன் கிட்ட இருந்து பத்மினி தப்பிச்சிடுறாங்க. அவங்க தப்பிச்சுட்டு அடுத்தது சிங்கப்பூரத்துக்கு போறாங்க. பட் அங்க போய் பார்த்தா இன்னொரு பர்வெட், அதாவது பாலாஜி. அதெல்லாம் இங்கதான் பேசுறதா? A much married man ஆன பாலாஜி ஒரு indecent proposal பத்மினி கிட்ட கொண்டு போறாரு.
இதுல பத்மினிக்கு பயங்கர கோவம் வந்தாலும் அவங்க அம்மா இதை என்கரேஜ் தான் பண்றாங்க. வாங்க 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 சிங்கபுரம் மைனர் எங்க வீடு தேடி வர்றதுக்கு நாங்க என்ன புண்ணியம் செய்திருக்கணும். இந்த சீனை பார்த்துட்ட சிவாஜி பத்மினிக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. நான் முன்னாடியே சொன்னால அவருக்கு முன்கோபம் வரும்ட்டு. ஸோ என்ன ஏதுன்னு விசாரிக்காம இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் மனோரமாவோட டான்ஸ் ட்ரூப் கூட மலேசியாவுக்கு போலான்னு பிளான் பண்றாரு. இதுதான் தம்பி உங்ககிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறாங்க. பட் ஸ்மார்ட்டான பத்மினி சிவாஜியோட கோவத்துக்கு என்ன காரணம், அவர் அந்த சுச்சுவேஷனை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் மலேசியா போகாம தடுக்கிறதுக்காக முன்னாடியே அவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ண சேலஞ்சை அவருக்கு ஞாபகப்படுத்துறாங்க. தைரியம் இருந்தா என்கிட்ட போட்ட சபதப்படி தில்லானா வாசிட்டு எங்கேயாவது ஓடணும். இந்த மீன் டைம் பாலாஜியோட இன்டிஸ்கிரிஷன் பத்தி அவர் வைஃப்க்கும் ஃபாதர் இன் லாக்கும் தெரிய வந்துடுது. அவங்க 2 பேர் கூட ஒரு டைரக்ட் கன்ஃபரன்டேஷன் நடந்ததுக்கு அப்புறமா பாலாஜி மனம் திறந்துடுறாரு. மனம் திருந்தி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறேம்மா. ஸோ ஒரு வழியா பத்மினிக்கும் சிவாஜிக்கும் முன்னாடியே அக்ரி பண்ண மாதிரி அந்த காம்படிஷன் நடக்குது. அதுல பத்மினி காலில் ரத்தம் வர அளவுக்கு ஆடி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. நம்ம மோகனாவுக்கு இன்னையிலிருந்து தில்லாரா மோகனாம்பாள்ங்கிற பட்டத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் பத்மினிக்கு கொடுத்துட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க நேரத்துல தான் வைல்ட் கார்டு என்ட்ரியில முன்னாடி இருந்த நாகலிங்கம்ன்ற வில்லன் திருப்பி வரான். பட் அவன் சும்மா வரல, அவன் கூட ஒரு விஷ கத்தி எடுத்துட்டு வரான். இந்த கத்தி குத்துல இருந்தெல்லாம் சிவாஜி ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா கதை மதன்பூருக்கு நகருது. வழக்கம் போலதான் மதன்பூரோட ராஜாவான நம்பியாருக்கு பத்மினி மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட். அண்ட் இதை ஃபெசிலிட்டேட் பண்ற விதமா நாகேஷும் மதன்பூர்ல தான் இருக்காரு. I don't like this skeleton fellow. ஒரு நாள் சும்மா ஒரு பொய் சொல்லி பத்மினியை தன்னோட பிரைவேட் சேம்பர்ஸ்க்கு வர வைக்கிறாரு நம்பியார். பட் பத்மினியும் சரி அங்க வந்த நம்பியாரோட வைஃபும் சரி அவரோட தப்ப அவருக்கு புரிய வச்சிடுறாங்க. Are you a king? Are you a protector? Are you a ruler? Oh, I am ashamed of your act. பட் இதெல்லாம் வெளியில இருந்து பார்த்த சிவாஜி வழக்கம் போல இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பத்மினி மேல சந்தேகப்படுறாரு. உண்மையாவே சொன்னா இந்த ஆத்திரக்காரங்களுக்கு அறிவு இல்லதான் போல. அறிவு கெட்டவே நான் சொல்றேன். என்னையா சொல்றேன்? ஜாக்கிரதை, தொலைச்சு விடுவேன். கடைசியில உண்மையா நடந்தது என்னன்றதை நம்பியார் சிவாஜி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. பட் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு நல்ல ரெசல்யூஷனும் எடுக்கிறாரு. என் நாதசுரத்து மேல ஆணையா சொல்றேன், இனிமேல் உன் மேல சந்தேகமே பட மாட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த ரெசல்யூஷனை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாருன்னு நம்புவோம். இந்தியன் சினிமாவோட ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டை இந்த படத்துலயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வராங்க. நீங்க தான் வைத்தியங்கிறதா? சாட்சாத் வைத்திய நானே தான். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும். இதுக்கப்புறம் இந்த படத்துல பத்மினிக்கும் சிவாஜிக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த படமும் ஒரு சுபமான முடிவுக்கு வருது. வித் தட் இந்த வீடியோவோட கடைசி செக்ஷனான புக்கேஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது இந்த படத்துல எதெல்லாம் நல்லா இருந்துச்சு, எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு பார்க்க போறோம். அதத்தான் சொல்ல கேட்பான். தமிழ்நாடோட கல்ச்சர், மியூசிக், டான்ஸ் எல்லாத்தையுமே ஈஸ்ட்மேன் கலர்ல ஒரு செம்ம விஷுவல் ட்ரீட்டா நம்மளுக்கு கொடுத்திருக்க ஏபி நாகராஜனுக்கு ஒரு ஹியூஜ் புக்கே. அண்ட் ஹி டெஃபினெட்லி வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர்ஸ் இன் இந்தியன் சினிமா. அதுல என்ன சந்தேகம்? அன்டிஸ்பியூட்டபிளி இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர், மேக்கப் மேன் அண்ட் காஸ்டியூம் டிசைனருக்கு ஒரு ஹியூஜ் புக்கே கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப எக்ஸெப்ஷனலா இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவனும் சம்மதம்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த படத்தோட மியூசிக்கை இவ்வளவு எக்ஸெப்ஷனலா கிரியேட் பண்ண கேவி மகாதேவனுக்கும் ஒரிஜினலா அந்த நாதஸ்வரம், தவள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பிளே பண்ணவங்களுக்கு ஒரு ஹியூஜ் புக்கே. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு ரொம்ப ரிப்பல்சிவ் ஆப்பர்ச்சுனிஸ்ட் கேரக்டர் நாகேஷ் ரொம்ப பெர்ஃபெக்டா பிளே பண்ணியிருக்காரு. அவர் வர ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்கும் நம்மளுக்கு அவர் மேல ஒரு ஹேட்ரட் வர மாதிரி நடிச்சிருக்காரு. ஸோ நாகேஷ்க்கு ஒரு ஹியூஜ் புக்கே. ஷட் அப். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய சீன்ஸ்ல நடிக்கலினாலும் வர கொஞ்சம் சீன்ஸ்ல அந்த ஹியூமர்ல நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்றது மனோரமா. ஸோ அவங்களுக்கு ஒரு புக்கே. நான் உங்ககிட்ட பேசத்த சாலியா பேசிட்டு போலான்னு வந்தேன். சிவாஜியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் இந்த மூவின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் நிறைய இடத்துல இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப நிஜமாவே அவர் தான் வாசிக்கிறாருங்கிற ஃபீல் நம்மளுக்கு வர மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த ஃபிங்கர்ஸை சட்டிலாக மூவ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த ப்ரீத்திங் எல்லாமே பார்த்தா நிஜமாவே அவர் தான் வாசிக்கிறாருங்கிற ஃபீல் வருது. ஸோ அதுக்காக ஒரு ஹியூஜ் புக். இந்த படத்துல ஒரு சீன்ல இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான நாதஸ்வரம், தவில் இதோட வெர்சட்டாலிட்டியை காட்டுற மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வெஸ்டர்ன் மியூசிக் பிளே பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்துக்கு ஒரு ஹியூஜ் புக்கே.
பண்றப்ப பத்மினியோட டான்ஸ் எப்படி பிரைஸ் பண்ணாம இருக்க முடியும்? இந்த படத்துல அவங்க டான்ஸ் மூலமா நம்மள கம்ப்ளீட்டா மெஸ்மரைஸ் பண்ணிடுறாங்க. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா. சிவாஜியோட ஆக்டிங் ப்ரோவஸையும் பத்மினியோட டான்சிங் கேப்பபிலிட்டியும் ரொம்ப எக்ஸாம்பிளிஃபை பண்ற மாதிரியான ஒரு சாங் வந்து நலந்தானா சாங். ஸோ அதுக்காக இந்த படத்துக்கு இன்னொரு புக்கே. நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா நடந்ததெல்லாம் மறந்திருப்போம் நடப்பதையே நினைத்திருப்போம். இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்கிற இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் என் லைஃப்ல கத்தி குத்து வாங்கினா யாரையும் நான் பார்த்ததே இல்லை. பட் கத்தி குத்து வாங்கினவங்க இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களான்ட்டு. இதே ரொம்ப மியூட்டடா சட்டிலா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஏங்கடா உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? வித் தட் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்படி ஒரு மூஞ்சிய நான் இதுவரையிலும் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த சேனல்ல இதுக்கு முன்னாடி 6 வீடியோஸ் வந்திருக்கு. அடேங்கப்பா ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. அந்த வீடியோஸையும் போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பார்த்த ஞாபகம் இல்லையோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவள ஆசையா கேட்கும்போது நான் வேண்டாம்னு மறுப்பனாமா? கூடிய சீக்கிரத்துல இன்னொரு செமையான படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then it's bye bye from Priya. நான் இங்க இருந்தா நீ எதையாவது பேசிக்கிட்டே இருப்பேன். நான் வரேன்.